அனைவருக்கும் வணக்கம். அ இந்த இஎல் சரண்டர் பத்தி நெறைய பேரு எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்க. அத பத்தின ஒரு சின்ன விளக்கம். நம்ம கவர்மெண்ட் வந்து 1/10/2025 முதல்ல 15 நாளு இஎல் சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் விளக்கமும் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நம்ம 2020க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க வந்து அ வழக்கமான அவங்களோட ஊதிய உயர்வு என்னைக்கோ அந்த இன்கிரிமெண்ட் டேட்டு அன்னையிலேருந்து அன்னைக்கு வந்து இஎல் சரண்டர் பண்ணிக்கலாம். மத்தவங்க வந்து 2020க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க, இதுக்கு முன்னாடி எந்த டேட்ல இஎல் சரண்டர் பண்ணியிருப்போமோ, அந்த டேட்ல இஎல் சரண்டர் பண்ண குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொத்தமா எல்லாருமே குடுக்கும்போது, அ கவர்மெண்ட்டுக்கு அந்த நிதி பற்றாக்குறை அந்த மாரி வரும். அப்படிங்கிறனால அந்த விளக்கம் குடுத்துருக்காங்க. இத பத்தி இந்த இதில போட்டிருக்கு. கொஞ்சம் பார்த்துக்குங்க. நமக்கு வந்து சில டவுட் இருக்கும். எப்போ நம்ம கடைசியா பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அ ஒரு சில பேர் ஞாபகத்துல வச்சிருக்கலாம். மீதி பேருக்கு தெரியாது. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். முதல்ல உங்கட்ட களஞ்சியம் ஆப் இருக்கணும் அதுக்கு. களஞ்சியம் ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டு, அதில இஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அந்த இஎஸ்ஆர் ஓப்பன் பண்ணுங்க. அதில பகுதி 1ன்னு இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அத டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில பார்க்குன்னு குடுத்தா போதும். அத ஓப்பன் பண்ணி அதில நமக்கு லீவ் ஏர்ன் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்ன்னு இருக்கும். என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில பாருங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க கடைசியா எப்போ இஎல் சரண்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட் அதிலயே இருக்கும். டியூ டேட் ஆஃப் இஎல் சரண்டர்ன்னு இருக்கும். அத பாருங்க. அதில நான் வந்து கடைசியா 16 ஜனவரி 2020ல 15 நாள் போயிருக்கேன். அதுக்கான ஆர்டர் எல்லாமே டேட்டு எல்லாம் இருக்கும். இதுதான் உங்களோட அந்த இஎல் சரண்டர் டேட்டு. இந்த டேட்ட கனெக்ட் பண்ணி நீங்க 15 நாளு இஎல் எழுதி குடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.